இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். கடந்த சில வாரங்களாக நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்றது ஆசரிப்பு கூடார ஜெபம். இந்த ஆசரிப்பு கூடாரன்ற படத்தை நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆசரிப்பு கூடாரம் எந்த இடத்துல வருதுன்ற ரெஃபரன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால் இதை நம்ம மனதில் வைக்கும்போது இந்த ஜெபம் எப்படிப்பட்டதாக மாறுகிறது என்றால், ஆசரிப்பு கூடார ஜெபம், டேபர்னக்கிள் ப்ரேயர்னு இதுக்கு நம்ம பெயர் வச்சிருக்கிறதுக்கு காரணம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு திரியேக தேவனின் மகிமையை காண்பது. அதுதான் ஜெபம். நம்ம ஜெபிக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் ஜெபிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவை விட்டு, இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த அந்த பெரிய தியாக பலியை விட்டு நம்ம பிதாவை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. திரியேக தேவனை நாம் காண முடியாது. இதெல்லாம் அடிப்படை உபதேசங்கள் நமக்கு தெரிஞ்சது, நம்மை ஞாபகப்படுத்தி கொள்வதற்காக. அப்போ பிதாவின் மகிமையை நான் காணணும், அதுதான் ஜெபம் இல்லையா? திரும்ப திரும்ப பார்க்குறோம் வேதாகமத்தில். யாரை பார்த்தீங்கன்னாலும் சரி, பிதாவினுடைய மகிமையை காணும்போது அதை அவர்களுக்கு வரும்போது, பிதாவின் மகிமை வரும்போது, அந்த ஜெபத்தினால அவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அதனால் இதுக்கு நம்ம ஆசரிப்பு கூடார ஜெபம்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வரோம். ஜெபம்னா நம்ம ஆண்டவரோட பேசுறது. ஆண்டவரோட நானும் பேசுகிறேன், ஆண்டவரும் என்னோடு பேசுகிறார். அதனால் நம்ம பெரிய ஆட்களோடு பேசும்போது திரும்ப திரும்ப நான் அதை ரிப்பீட்டடாக சொல்கிறேன், அவர்களோடு எப்படி பேசணும்னு நமக்கு தெரியணும் இல்லையா? யார்கிட்ட பேசும்போதும் அவங்க யாருன்றதை தெரியும் போது அவங்கக்கிட்ட பேசுகிற விதமே நமக்கு மாறுகிறது. அதுபோல் நாம் ஆண்டவரிடத்தில் எப்படி பேசணும், ஆண்டவர் நம்மக்கிட்ட எப்படி பேசுகிறாரு, இது ரெண்டும் தான் நமக்கு ஜெபமாக பார்க்குறோம். இந்த ஜெபத்தில் நம்ம அடிப்படையாக நம்ம பார்க்குறது என்னென்னா, விஷுவலைஸ்டு செல்ஃப் கைடட் ப்ரேயர். நானே என்னுடைய ஜெபத்தை ஒருங்கிணைத்து என்னுடைய மனதில் ஒரு படத்தை வச்சு, அந்த படத்தின் அடிப்படையில் ஒரு பிக்சர், ஒரு படம், வரைபடம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த மக்களுக்கு நம்முடைய பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது இஸ்ரவேல் மக்கள் அந்த வனாந்தரத்தில் போகும்போது தான் மோசேயின் மூலமாக அவர்களுக்கு ஒரு வரைபடம் கொடுக்குறாரு. அந்த வரைபடத்தை தான் நம்ம என்ன செய்கிறோம், விஷுவலைஸ் பண்ணுறோம். ஆசரிப்பு கூடாரம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து, இட் இஸ் இனிஷியேட்டட் பை காட் அண்ட் காட் வென்ட் இன் டு எவ்ரி டீட்டெயில் ஆஃப் இட். ஆண்டவரால் இது முதலாவது கொடுக்கப்பட்டது. எது? இந்த ஆசரிப்பு கூடாரம். அந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்கணுன்றதையும் ஆண்டவர் திரும்ப திரும்ப தெளிவாக சொல்கிறார். அதனால் நாம் இதை விளங்கி கொள்ளும்போது இந்த விஷுவலைஸ் பண்ணுறோம் பாருங்கள், ஆசரிப்பு கூடாரத்தை ஒரு பகுதி நம்ம பார்த்துட்டோம், அடுத்த பகுதிக்கு இன்றைக்கி போக போகிறோம். இதை நம்ம விஷுவலைஸ், மனதுக்குள்ளே அந்த பிக்சரை கொண்டு வந்துட்டோன்னா நம்ம ஜெபம் என்ன செய்யோன்னா, இங்கும் அங்கும் நம்ம மனசு போகாத அளவுக்கு ஒரு ஒருங்கிணைத்து நம்ம மனதை என்ன செய்வோம், நாமே கைடு பண்ணி ஜெபிக்க ஆரம்பிக்கும். அது அப்படி நம்ம ஜெபிக்கும்போது ஒவ்வொரு முறையும் நம்ம என்னத்தை பார்க்குறோன்னா, ஆண்டவருடைய மகிமையை பார்க்குறோம். இப்போ ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறது தப்பில்லை. அதை எப்படி கேட்கணும் அப்படின்றத நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். ஒரு மனிதன் ஜெபிக்கும்போது, இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே ஒரு ஆசாரியன் பிரவேசிக்கும்போது, அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்தில் போகிற வரைக்கும் அவர் என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணார், அதை பார்க்கும்போது நமக்கு நம்முடைய ஜெபத்திற்கு எந்த வழிகளை நாம் பின்பற்ற வேண்டும்னு தெரியும். ஸோ இந்த ஆசரிப்பு கூடாரம்னு சொல்கிறது, இட் இஸ் அ ஹெவன்லி பேட்டர்ன். பரலோகத்தில் நம்ம போகும்போது இந்த ஹெவன்லி பேட்டர்னை, ஆசரிப்பு கூடாரத்தின் முறைமையை நம்ம பார்ப்போம். அதில் முக்கியமாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது, இன்று இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியராக நமக்காக மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்திருக்கிறார். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போனா என்ன, இப்போ ஹெவன்
வானாதி வானத்தில் இருக்கிற அந்த பரலோகத்தில் நம்ம பிரவேசிக்கிறது. இயேசு கிறிஸ்து முன்னாக பிரவேசித்திருக்கிறார். அப்போ பரலோகத்தில் இந்த பேட்டர்ன் இருக்குது. அதே பேட்டர்ன் எங்கே இருக்குது? பூலோகத்தில் நம்ம கொண்டு வரோம். அப்போ மவுண்ட் சைனாயில் மோசஸ்க்கு ஆண்டவர் கொடுத்தது காட்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் ஹிஸ் பீப்புள். உறவு தான் ஜெபமாக மாற வேண்டும். ஜெபம்னு சொல்லும்போது அது உறவின் அடிப்படையாக இருக்கிறது. அப்போ டேபர்னக்கிள்னு ஆண்டவர் கொடுக்கும்போது நம்ம பார்த்தோம், 50% அந்த எக்ஸடஸ்லேருந்து லெவிட்டிகஸ் வரைக்கும் 43 அதிகாரங்களை வைத்து திரும்ப திரும்ப அவர் என்ன சொல்கிறாரு? ஆசரிப்பு கூடாரம் எப்படி கட்டணும், மக்கள்கிட்ட பொருட்களை எப்படி வாங்கணும், எப்படி இந்த ஆசரிப்பு கூடாரம் ஒரு போர்ட்டபிள் ஒரு ஆலயமாக இருக்கிறது என்பதை திரும்ப திரும்ப சொல்கிறதுனால ஆசரிப்பு கூடாரம் என்பது மிக மிக முக்கியமானது. இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம எங்கே செய்கிறோம்? ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அதெல்லாம் நமக்கு ஒரு உதாரணமாக காட்டப்பட்டிருக்கிறது. அங்கே பிரவேசிக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூடயே போய் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு கூட பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கிறோம். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நம்ம போகிறோம். அப்போனா ஆண்டவரோடு இயேசு கிறிஸ்துவோடு நம்ம பிரவேசிக்கிறது. எப்படி பிரவேசிக்கிறோம்? ஆண்டவரை துதித்து கொண்டு பிரவேசிக்கிறோம். துதியோடு துவங்கி அதிகாரத்தோடு நம்ம என்ன ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தோடு நாம் என்ன செய்கிறோம்? வெளியே வரோம். அதனால் இந்த ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லுவது, நம்ம போன வாரத்திலேயே நான் உங்களுக்கு சொன்னேன், அது அதோட மீனிங் நம்ம பார்க்கும்போது இட் இஸ் அ டுவெல்லிங் பிளேஸ். ஆண்டவர் தங்கும் ஸ்தலமாக இருக்கிறது. ஆண்டவர் தங்கும் ஸ்தலம் இப்போ எப்படி மாறிடுச்சுன்னா, புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இந்த வசனங்கள்லாம் பாராமல் படித்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஜெபத்துக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். 1 கொரிந்தியர் 3:16-17 நம்ம என்ன செய்கிறோம்? நான் தானே ஆசரிப்பு கூடாரமாக மாறிடுறோம். அப்போ நாமே ஆசரிப்பு கூடாரமாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார்னா தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த ஆசரிப்பு கூடாரம்ன்றதை எபிரேய வார்த்தையில் டேபர்னக்கிளுக்கு மிஷ்கான்னு சொல்கிறோம். அது டுவெல்லிங் பிளேஸ், ரெசிடென்ஸ் ஆர் அபோர்டு, இது 3ஐயும் குறிக்குது. அப்போ ஆண்டவர் அதனால தான் சொல்கிறாரு, நான் உனக்குள்ளே என்ன செய்யணும்? வாசம் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்த கடைசி பகுதி என்னன்னா, அந்த வெளி உலகத்திலிருந்து நம்ம என்ன செய்கிறோம்? உள்ளே பிரவேசிக்கிறோம். வெளி உலகத்திலிருந்து உள்ளே பிரவேசிக்கிறது. எதுக்காக பிரவேசிக்கிறோம்? என்னுடைய மனதை, என்னுடைய உணர்வுகளை சிறிது சிறிதாக படிப்படியாக நான் என்ன செய்கிறேன்? அதை அடக்கி தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நான் வரேன். அப்போ இந்த ஸ்க்ரீனை பார்க்குறோம், அங்கே பிராஸ் அந்த வெண்கலத்திலான தூண்களை பார்க்குறோம். இது ரெண்டையும் என்னான்னு கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோன்னா, அந்த ஸ்க்ரீனுன்னு சொல்லும்போது நமக்குள்ளே வருகிற பலவிதமான டிஸ்டர்பன்ஸ், பலவிதமான தடைகள் வருது இல்லையா? இது வெளிப்பிரகாரமாகவும் வரலாம், உள்ளேயும் வரலாம். வெளிப்பிரகாரமாக வருகிற தடைகளை மறைக்கிறதுக்கு தான் இந்த ஸ்க்ரீன்ஸுன்றதை கொண்டு வந்தோம். இந்த பிக்சரை நம்ம மனசில் கொண்டு வந்ததும் நம்ம மனசு என்ன செய்யும்? நம்ம ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். நம்ம வெளியில் கூப்பிடுறவங்களுக்கெல்லாம் சொல்லணும், நமக்குன்னு ஒரு தனி இடம் வச்சுக்கணும், நமக்குன்னு ஒரு தனி நேரம் வச்சுக்கணும். இதெல்லாம் செய்யும்போது வெளிப்பிரகாரமாகிற வருகிற தடைகள், நமக்கு ஜெபத்தை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறது, நம்ம என்ன செய்யும்? அகற்றி விட முடியும். அடுத்தது இந்த பிராஸ் போல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த போல்ஸ்ன்றது இன்னர் டிஸ்டர்பன்ஸ். நமக்குள்ளேயே சில தடை இருக்கும். எல்லாத்தையும் நிறுத்திட்டு உள்ளே உட்கார்ந்ததும் நம்ம மனசு இந்த வேலையை செய்யாமல் வந்துட்டோமே, அதை விட்டுட்டோமேன்னு சொல்கிறோம். இதையும் நம்ம தடுக்கிறதுக்கு எந்த வகையில் தடுக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வை கொண்டு வர்றது தான் தனி இடமும்
தனி நேரமோ எந்த விதமான யாருடைய பேச்சோ இல்லை இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம தெரிந்து கொள்ளுகிற இடம்னு பார்த்தோம். இதில் நம்ம உள்ளே போகும்போது அவருடைய வி என்டர் ஹிஸ் கோட்ஸ் வித் தேங்க்ஸ் கிவிங் இல்லையா? அப்போ ஆண்டவரே, இந்த ஜெபத்திற்கு நான் வருவதற்கு நீர் எனக்கு உதவி செய்தீரேன்னு ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறோம்? ஸ்தோத்திரங்களை சொல்லிட்டு நம்ம உள்ளே பிரவேசிக்கும் போது அந்த இடத்துல எங்கன்னா பார்க்குறோம், அந்த உள் பிரகாரத்தில் வெளி உலகத்தில் இருந்து நம்ம அந்த அவுட்டர் கோட் அதில் பிரவேசிக்கும் போது அந்த ஸ்க்ரீனில் 4 கலர் பார்க்குறோம். இந்த 4 கலர்ஸும் நமக்கு எதை சொல்லுதுன்னா, தேவாதி அந்த நீல கலர் ப்ளூ வானம் ப்ளூவாக இருக்குது இல்லையா? தேவாதி தேவன் என் வானத்திலிருந்து எனக்காக இறங்கி வந்தார். அவர் எப்படிப்பட்டவர்? ராஜாதி ராஜா. அதனால்தான் பர்பிள் கலரை பார்க்குறோம். இந்த கலர்ஸ் அப்படியே விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டோன்னா இது ஒவ்வொன்றும் ஆண்டவரை போற்றுவதற்கு நமக்கு உதவும். அந்த விஷுவலைஸ். அடுத்தது வெள்ளை கலரை பார்க்குறோம். பரிசுத்தமாய் வாழ்ந்த பரிசுத்தமான என்னுடைய தேவன்றதை பார்க்குறோம். இறுதியாக பார்க்குற கலர் ரெட். நம்மளால் மறக்கவே முடியாது. ரெட் கலர்னு வந்ததுமே அவர் சரீரம் முழுவதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி இருக்காதுமா. அந்த சரீரம் முழுவதுமே ஒரு திரைச்சீலையை அப்படியே ரத்தத்தில் தோய்த்து நீங்கள் தொங்க விட்டு இருந்தீங்கன்னா எப்படி சிவப்பாய் காணப்படுமோ அதுபோல தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின போது அவருடைய நிறம் காணப்பட்டது. நம்ம நினைக்கிற மாதிரி இங்கேயும் அங்கேயும் அவர் உடல் இல்லை. அவர் உடல் முழுவதும் இரத்தமாக காணப்பட்டது. இப்போ இந்த இடத்துல இந்த 4 காரியத்தையும் சொல்லி நம்ம ஆண்டவரை துதித்து உள்ளே போகும்போது நமக்கு அந்த இடத்துல ஆசரிப்பு கூடாரத்தில் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா கேட் கீப்பர் கிடையாது, நம்மளை தடை செய்கிறவர் கிடையாது. அதனால் எப்போ வேணாலும் 24/7 இல்லையா? இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ எந்த நேரத்தையென்னா குறிச்சிக்கலாம். மாலை நேரம் உனக்கு அமைதலாக இருந்தால் அதை குறித்துக்கொள். ஆனால் இந்த 24/7 24 மணி நேரமும் நம்ம என்னைக்கு இந்த ஆசரிப்பு கூடார ஜெபத்தில் போயிடுறோமோ 24 மணி நேரம் அந்த ஜெப நிலையில் இருக்க அது நமக்கு உதவி செய்கிறது. இப்போ இங்கே பார்க்கும்போது நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது 2 கேருபேன்கள் தான் அந்த இடத்துல இருக்குது. அப்போது நமக்கு ஜெபிப்பதற்கு யார்? பரலோகமே உதவி செய்கிறது. அதனால் ஜெபம் என்பது இட் இஸ் இனிஷியேட்டட் பை காட். ஆசரிப்பு கூடாரத்தை முதலில் கொண்டு வந்ததே தேவன்தான். மனிதனோடு உறவு கொள்ள ஆசைப்படுகிறது நம்மை காட்டிலும் ஆண்டவர். அதனால் அடுத்தது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கு அங்கே இருக்கிறது ஒரே ஒன்லி வே. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 10வது அதிகாரம் 7வது வசனம் 9வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யோவான் 10 நீங்கள் வாசித்து பாருங்கள். அருமையான பகுதி. முதல் 5 வசனங்களில் அவர் என்ன சொல்லுவார்? நானே நல்ல மேய்ப்பன்னு சொல்லுவார். இப்போ 7, 9 தான் நமக்கு இந்த இடத்துல ஜெபத்துக்கு அவசியமானது. 7வது வசனத்துலேயும் 9வது வசனத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஓன்லி டோர், ஐ ஆம் தி ஒன்லி வே. அப்புறம் அப்போஸ்தலர் 4:12 பார்க்கும்போது there is none other name given under heaven whereby we will be saved. வானத்தின் கீழே வேறு எந்த நாமமும் கொடுக்கப்படவில்லை. எதுக்கு? நான் முழுவதுமாக ஆண்டவருடைய விடுதலையை பெற்றுக்கொண்டு ஜெபத்தில் ஆரம்பிப்பதற்காக. அப்போது நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வேதா. அது ஆசரிப்பு கூடாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வழி இல்லையா? அந்த வழி தான் இயேசு கிறிஸ்து. இப்போ என்ன செய்கிறோம்? நம்ம இதை கடந்த வாரத்தில் ஓரளவுக்கு பார்த்தோம். நம்ம என்ன செய்கிறோம்? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசித்தர்றோம். பிரவேசிக்கும் போது அவர் சொல்கிறது, ஆண்டவருடைய நாமமே அல்லாமல் வேறே நாமம் இல்லை. அப்போனா நம்ம ஜெபிக்கும்போது we are praying in the name of Jesus Christ and Holy Spirit is helping us and we are able to see the glory of the ட்ரினிட்டி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் மகிமையை நான் கண்டு கொண்டேன். மகிமைனா என்ன? அவர் யார்?
அவருடைய குணாதிசயம் என்ன, அவர் எனக்காக என்ன காரியத்தை எல்லாம் செய்திருக்கிறார், அவருடைய மகிமை எப்படிப்பட்டது, இதை நான் கண்டு கொள்ளுவதற்கு ஒரே வழி எந்த நேம் தெரியுமா? இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அதை பெற்றுக்கொள்ளுவீர். இது ஜெபத்தில் பல கோணத்தில் நம்ம பார்க்கணும். நம்ம ஜெபம் கேட்கப்பட பல கண்ணோட்டத்தில் பார்க்கணும். இதில் முதலாவது நம்ம அடுத்து நிறைவேற்ற வேண்டியது, உள்ள பிரவேசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிரவேசிக்கிறோம். யோவான் 14வது அதிகாரம் வசனம் 13-14. யோவான் 14வது அதிகாரம் வசனம் 13-14. அடுத்தது அதே யோவான்லேயே 16வது அதிகாரம் 23-24. நீங்கள் அப்புறமா தனியாக உட்காந்து இதெல்லாம் வாசித்து பாருங்கள். கொலோசியர் 3:17. இப்போ இந்த ஒரே வாசல் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்த உடனே நீங்கள் மனசில் விஷுவலைஸ்ட் செல்ஃப் கைடட் ப்ரேயர் இதை விஷுவலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வரும்போது இந்த இதில் முதலாவது இருக்கிறது வெளிப்பிரகாரம். நம்ம எங்கே பிரவேசிக்கிறோம்? வெளிப்பிரகாரம். அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த இன்ட்ரடக்ஷனோடு கூட வெளிப்பிரகாரம். அதே ஜெபம் என்று சொல்லுவது படிப்படியாக என்னை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலோடு திருத்துவத்தின் மகிமையை காண செய்வது. அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் உணரல, நீர் எப்படிப்பட்டவர்ன்றதை என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிக்க முடியல, வெறும் எனக்கு வேண்டியதெல்லாம் கேட்டுட்டு நான் வெளியே வரேன்னா இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் ப்ரேயர். முழுமையான ஜெபம்னு சொல்ல முடியாது. அதனால் இப்போ வெளிப்பிரகாரத்தில் நம்ம போகிறோம். வெளிப்பிரகாரம் முதலாவது பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது பரிசுத்த ஸ்தலம், ஹோலி பிளேஸ். அதுக்கு அடுத்தது மகா பரிசுத்த ஸ்தலம், இல்லையா? இந்த மூன்றில் இப்போ வெளிப்பிரகாரத்தில் மட்டும் என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். வெளிப்பிரகாரம்னு நம்ம பார்க்கும்போது முதலாவது இப்போ ஜெபத்தில் நம்ம எதெல்லாம் சொல்லிட்டு வந்தோம்? தேங்க்ஸ் கிவிங் ஆரவாரம் இருந்தது. கலசை வச்சு ஆண்டவரை நம்ம போற்றி உள்ளே வந்திருக்கிறோம். உள்ளே வந்த உடனே நம்ம இப்போ தேவனுடைய மகிமையை காணணும். இது நம்முடைய பரிசுத்தத்தினால காணவே முடியாது. ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். நம்ம பரிசுத்தராக இருக்கிறதுக்கு தேவனை பார்ப்பதற்கு அசுத்தத்தை காண மாட்டாத சுத்த கண்ணனேன்னு அவரை பற்றி சொல்லியிருக்குது. அப்போனா ஆண்டவரால் என்ன செய்ய முடியாது? அசுத்தத்தை பார்க்க முடியாது. மனிதன் நம்ம பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டாலும் நம்ம வாழ்கிறது எந்த உலகத்தில் வாழ்கிறோம்? பாவம் நிறைந்த உலகத்தில் பாவ சுவாபத்தோடு வாழுகிறோம். பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கிறோம், ஆனால் பாவ சுவாபம் நமக்குள்ளே இருக்குது. இந்த இடத்துல தான் இந்த வெண்கல பலிபீடம் எங்கே இருக்குது? கூடாரத்தில் இருக்கிற முக்கிய பொருளில் முதலாவது நம்ம உள்ளே வந்துட்டோம், அவுட்டர் கோட்டில் இருக்கிறோம். இந்த வெளி பிரகாரத்தில் முதலாவது நம்ம பார்க்கறது வெண்கலத்தில் இருக்கிற பலிபீடம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆல்டர் பர்ன்ட் ஆஃபரிங், ஆல்டர் ஆஃப் பர்ன்ட் ஆஃபரிங். இது எதை குறிக்கிறதுனா, இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவை மரத்தில் பலியானது. இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் பலியாக எல்லா காரியத்தையும் அவர் செய்து முடிக்கவில்லை என்றால், அவரது மரணம் நடக்கவில்லை என்றால், அந்த குட்டியை வெட்டி தானே பாவம் செய்யும் போது ஆட்டுக்கடாவை வெட்டி பலி செலுத்துகிறாங்க இல்லையா? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்றார் இல்லையா? இது நடக்கவில்லை என்றால் நம்முடைய ஜெபத்தில் நம்ம ஆண்டவருடைய மகிமையை காண படிப்படியாக மேலே போக முடியாது. அதனால் அடித்தளமாய் இருப்பது தேவன் நமக்காக செய்து முடித்தது. இட் இஸ் த ஃபினிஷ்டு ஒர்க் ஆஃப் காட் ஆன் கால்வரி ஆன் த கிராஸ். இட் இஸ் ஃபினிஷ்டுன்னு சொல்கிறாரு இல்லை, முடிந்ததுன்னு சொல்கிறாரு இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதையெல்லாம் பிதாவின் மகிமையை காண, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் மகிமையை காண
ஜெபிக்கும்போது, நம்ம உறவு கொள்ளும்போது என்னெல்லாம் செய்யணுமோ, நம்ம எப்படி பரிசுத்தமாய் வரணுமோ அந்த காரியத்தை தேவன் செய்து முடித்து விட்டார். புதிய உடன்படிக்கை ஆரம்பமாகிவிட்டது. எல்லாம் தேவனால், இயேசு கிறிஸ்துவினால் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்னன்னா, நாம் ஆண்டவருடைய நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினாலே புதிய உடன்படிக்கையின் அடிவில் நம்ம பிதாவின் மகிமையை, திருத்துவத்தின் மகிமையை நிச்சயமாய் காண முடியும். அதனால் நம்ம முதலாவது என்ன செய்கிறோம்? இயேசு கிறிஸ்துவே, நான் மரிக்க வேண்டிய இடத்துல எனக்காக மரித்தீரே, எல்லாம் முடிந்தது என்று சொன்னீரே, எனக்காக எல்லாம் ஆயத்தமாக்கி வைக்கப்பட்டு இருக்கிறது. நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, அடுத்து போய் நான் காரியத்தை எனக்காக சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். இதுதான் முதல் படி. அப்போ முதல்ல போகும்போது நம்ம எதை விஷுவலைஸ் பண்ணுறோம்? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் எல்லாம் எனக்காக செய்து முடிக்கப்பட்டது. இட் இஸ் அ டன் ஒர்க். எல்லாம் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாகிவிட்டது. பாவத்தினால் வருகிற சாபம் என்னிலிருந்து நீக்கப்பட்டாகிவிட்டது. பாவத்தின் மூலமாக மனுகுலத்தில் வந்த வியாதிகளுக்கு விடுதலையை தேவன் அவர் தழும்புகளால் கொடுத்து முடித்தாயிற்று. இதையெல்லாம் மனசில் கொண்டு வந்தோன்னா நம்ம ஜெபம் மாறிடுமா, நம்ம ஆட்டிடியூடு மாறிடும். ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்து பாவத்திலிருந்து மட்டுமில்ல, கான்சிக்வன்சஸ் ஆஃப் சின், பாவத்தின் மூலமாக அடுத்து தொடர்ந்து வருகிறதல்லவா அந்த வியாதியிலிருந்து, மற்றும் கடன் பிரச்சனை, பலவிதமான சோர்வான காரியங்கள் நம் மனதை வருத்துகிறது. இது எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? விடுதலை கொடுத்து விட்டார். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? அந்த அடுத்தபடி நம்மளுடைய ஜெபத்தில் நன்றி அறிதலோடு கூட, இப்போ இது என்னது? நன்றி அறிதலின் ஒரு உச்சக்கட்டம்னு சொல்லலாம். தேவனே எனக்காக மரித்தீரே. அதனால தான் அவர் சொல்கிறாரு, அப்பத்தை பிட்டு ரசத்தை நமக்கு கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு? என்னை நினைவு கூறும்படி, என்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படி, என்னுடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. அப்போனா இதை தினந்தோறும் செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. அவரோட மரணத்தை நினைவு கூறுங்க. ஆண்டவரே எனக்காக அடிக்கப்பட்டீரே. ஆண்டவரே, இந்த உலகம் சபிக்கப்பட்டது. சபிக்கப்பட்ட உலகத்தில் முள் வளர ஆரம்பித்தது. அந்த முட்களை வைத்தே உம்முடைய தலையில் முள்முடியை சூட்டிய போது எல்லா சாபமும் என்னை விட்டு நீங்கி போயிற்று. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நம்ம பேரில் பொறாமப்பட்டு மற்றவங்க பேசுனா நம்மை ஒன்றுமே செய்யாது. நம்மை மற்றவர்கள் சபிக்கும் போது ஒன்றுமே செய்யாது. நம்மை வேண்டாமல் நமக்கு விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தைகள் நம்ம ஒன்றுமே செய்யாது. இதெல்லாம் நினைவு கூர்ந்து அந்த முதல் இடத்துல நம்ம பார்க்க என்ன, ஆண்டவர் நமக்காக தியாக பலியாக போன அந்த இடத்தை பர்ன்ட் ஆஃபரிங். அந்த பர்ன்ட் ஆஃபரிங் இஸ் அ சப்ஸ்டிடியூஷனரி டெத். நான் அந்த இடத்துல இருந்து பலி செலுத்தின பிற்பாடு தான் தேவனை பார்க்க முடியும். எப்போ? ஆசரிப்பு கூடார நாட்களில். ஆனால் ஆண்டவரே, இப்பொழுது நான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை என் மனசில் கொண்டு வரும்போது எனக்காக நீர் பலியானதுக்காக ஸ்தோத்திரம்னு ஆண்டவருக்கு துதி செலுத்திட்டு அடுத்த இதுக்கு போகிறோம். அடுத்தது அங்கே என்ன இருக்குது தெரியுமா? 2 பொருட்களை தான் இன்றைக்கி பார்க்குறோம். முதலாவது நம்ம பார்த்தது பர்ன்ட் ஆஃபரிங். அந்த இடத்துல ஆண்டவர் மரித்து அவர் நமக்காக செய்த அனைத்து காரியத்தையும் பார்த்தோம். அதுதான் வெண்கல பலிபீடம். அது வெண்கலத்தில் செய்யப்பட்டிருந்தது. அதில் இன்னும் ஆழமாக நீங்கள் போகும்போது என்ன சொல்கிறாங்க சரித்திரத்தில், இந்த வெண்கலம் எவ்வளவு விதமான நெருப்பு உஷ்ணம் அந்த இடத்துல, இட் இஸ் அ பர்ன்ட் ஆஃபரிங் இல்லையா? ஆஃபரிங்கை பர்ன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நடக்கும்போதும் அந்த வெண்கலத்தில் என்ன ஏற்படாதோ எந்த மாற்றமும் ஏற்படாது. வெண்கலம் உருகி போகாது. ஸோ ஆண்டவர் அனைத்தையும் பார்த்து என்ன செஞ்சிட்டாரு? ஹீ ஹஸ்
கம்ப்ளீட்டட் த ஒர்க். அதனால் இன்னைக்கு நீயும் நானும் பிதாவேன்னு கூப்பிட்டோன்னா ஆண்டவர் எப்படி பார்க்குறார் தெரியுமா? நம்மை நீதிமான்களாக பார்த்து நம்மிடத்தில் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். ஆண்டவருடைய மகிமையை நம்ம இந்த இடத்துல இருந்து காண ஆரம்பிப்போம். அப்போனா ஆண்டவர் நம்மை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானதை நடுவில் இருக்குது. அதை பார்த்துட்டு அதன் மூலமாக பார்க்கறனால தான் எந்தவித கோபாக்கனையும் இல்லாமல் தேவன் நம்மை பார்க்க முடியுது. அப்போ இந்த பகுதியில் நம்ம ஆண்டவருக்கு என்ன சொல்லுவோம்? சிலுவை மரணம். ஒரே நிமிஷத்துலேயும் நீங்கள் சொல்லலாம், சிலுவை மரணத்தில் அவர் மரித்ததை நினைத்து படிப்படியாகவும் நம்ம என்ன செய்யலாம்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தி, இது ஆண்டவர் நமக்காக செய்த காரியத்தை நினைத்து நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஸ்தோத்திரத்தை செலுத்தின பிற்பாடு அடுத்தது நம்ம பார்க்கறது அந்த வெளி பிரகாரத்தில் வெண்கல கழுவும் தொட்டி, பிரேசன் லேபர்னு பார்க்குறோம். திஸ் இஸ் த பிளேஸ். என்னன்னு செய்கிறாங்க? the priest will go and wash their hands and wash their feet. அப்போ ஆசரிப்பு கூடாரத்தை உங்கள் கண்ணில் விஷுவலைஸ் பண்ணும்போது அடுத்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? பேதுரு சொல்கிறாரு இல்லையா, ஆண்டவரே நீர் என் காலை கழுவக்கூடாதுன்னு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் உன் காலை கழுவல, நான் உனக்கு என் இடத்துல என்ன இல்லை, பங்கு இல்லைன்றாரு. அப்போ இந்த வாஷிங் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற சுத்திகரிப்பு. இப்போ ஜெபிச்சிட்ருக்கிறோம், இதுவரைக்கும் நன்றி சொன்னோம், உள்ளே வந்தோம், ஆண்டவருடைய சிலுவையை கூட பார்த்து அவருக்கு நம்ம ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்துட்டோம். இந்த இடத்துல அடுத்த பகுதியில் நாம் செய்ய வேண்டியது, நம்முடைய ஜெபத்துக்கு ஏதாவது தடங்கள் இருக்குதா? இந்த வெண்கலம் கழுவும் தொட்டி அவங்க என்ன செய்வாங்க? போயிட்டு தங்கள் ஆசாரியர்கள் கைகளையும் கால்களையும் கழுவுவாங்க. இப்போ என்ன பண்ண வேண்டும்? நம்முடைய சரீரம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்முடைய மனது, ஆவியில் நம்ம ஜெபிக்க போகிறோம், ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்க போகிறோம். மனது என்ன செய்யணும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்முடைய மனது எப்படி சுத்திகரிக்கப்படும் தெரியுமா? ஆண்டவருடைய வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா எபேசியர் 5வது அதிகாரம் 26வது வசனம், அதே மாதிரி யோவான் 15:3, இந்த 2 இடத்துலையும் நம்ம பார்க்கும்போது நம்முடைய சுத்திகரிப்பு எப்படி நடக்கிறதுனா பாருங்கள். எபேசியர் 5:26 வாசிக்கிற, அவர் திருவசனத்தால் தண்ணீரை கொண்டு கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறார். அப்போ எபேசியர் என்ன சொல்லுது? திருவசனமாக. தண்ணீர் எதை குறிக்குது? திருவசனத்தை குறிக்குது. அப்போ அந்த காலத்தில் அவங்க எதில் பரிசுத்தப்படுத்தி கொண்டார்கள்னா தண்ணீர். இங்கே வந்தும்போது நம்ம எப்படி பரிசுத்தப்படுத்தி கொள்ளுகிறோம்? திருவசனம். த வேர்ட் ஆஃப் காட் வில் கிளென்ஸ் மீ. அப்போ தான் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்க முடியும். ஆண்டவர் செய்ய வேண்டியதை அவர் சிலுவை மரத்தில் செய்து முடித்து விட்டார். அதன் மூலமாக நான் அதை ஸ்தோத்திரத்தோடு சிலுவையை தியானித்து அடுத்த பகுதி ஜெபத்துக்கு நான் போகும்போது நான் என்னை சுத்திகரிக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமாக தான் நடந்திருப்போம். நாம் எல்லாம் ஜெபிக்க ஆசைப்பட்டு இவ்வளவு தூரத்துக்கு முதல் படிக்கு நம்ம வர்றோன்னா நிச்சயமாக ஆண்டவரால் சுத்திகரிக்கப்பட்டவர்கள். ஆனால் நம்மையும் அறிந்தும் அறியாமலும் ஏதாவது ஒரு பாவம் இருக்கும் என்றால் அந்த பாவம் ஜெபத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது. அதனால இங்கே என்ன நம்ம செய்கிறோன்னா ஜெபத்தில் நம்மளை பரிசோதனை பண்ணி பார்க்குறோம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். எதனால சுத்தமாயிருக்கிறார்கள்? யோவான் 15:3, அவர் சொன்ன உபதேசத்தினால். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவருடைய உபதேசம் என்ன? என்னுடைய ஜெபத்தை தேவன் கேட்க வேண்டும் என்றால் ஜெபத்திற்கு தடையாயிருப்பது ஏதாவது இருக்கான்னு நம்மையே ஆராய்ந்து சுத்திகரிக்க வேண்டும். இதில் 7 காரியம் ஜெபத்திற்கு தடையாக இருப்பது. முதலாவது, இட் இஸ் மை இனிக்விட்டி அண்ட் விக்கெட்னஸ். ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து விட்டார், நான் விசுவாசித்து விட்டேன், ஆனால் என்னுடைய பொல்லாத குணம். சங்கீதம் 66:18, என்னுடைய பொல்லாப்பான குணம்
ஏதாவது ஒரு அக்கிரம சிந்தை, ஏதோ எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த ஆள் செஞ்சதோ இவங்க செஞ்சதோ என் மனசை உறுத்துது, அவங்களுக்கு இப்படி நடக்கணும்னு ஏதாவது ஒரு அக்கிரம செயல் இல்லைம்மா, அக்கிரம சிந்தை. ஏதாவது சிந்தை இருந்தாலும் பைபிள் கிளியராக சொல்லுது, என்னுடைய ஜெபத்தை தேவன் கேளார். அப்போ முதல் படி என்னுடைய இருதயம் எப்படி இருக்கணும்? அக்கிரமம் இல்லாமல் இருக்கணும். எந்தவித வேண்டாத பாவமான சிந்தை கூட இருக்கக்கூடாதுன்றார். ரொம்ப கடினம் இல்லையா? அதனால் ஆண்டவர் சொல்கிறனால, ஆண்டவரே இன்றைக்கி நான் ஆண்டவர் எப்படி இந்த அக்கிரம சிந்தையை நீக்குகிறார்னா, ஆண்டவர் இடத்துல நம்ம போகும்போது, அவருடைய பிள்ளைகளாகும்போது அவருடைய அன்பினால் நம்மை நிறைக்கிறார். இந்த நிறைவான தேவ அன்பு நம்முடைய உள்ளத்தில் வர பழக்கிக்கிட்டோன்னா வேண்டாததெல்லாம் வெளியே போயிடும். இல்லைன்னா அக்கிரம சிந்தையை எவ்வளவுதான் நம்ம எடுக்க முயற்சி செய்தாலும் நம்மளால் முடியாது. அதனால் இந்த இடத்துல நமக்கு என்ன தேவை? பரிசுத்த ஆவியானவருடைய உதவி தேவை. ஆண்டவரே உம்முடைய அன்பினாலே என்னை நிரப்புங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். அடுத்தது ஜெபத்துக்கு தடையாக இருக்கிறது ஜேம்ஸ் யாக்கோபு 4:2 ராங் மோட்டிவ்ஸ். நம்மளை அறியாமையே தவறான காரியங்களை கேட்குறோம். ஆண்டவர் என்னை கொஞ்சம் அந்த மாதிரி ஜெபத்துக்கு என்ன செய்ய மாட்டார்? பதில் கொடுக்க மாட்டார். மற்றவங்களை கெடுக்கணும், மற்றவங்களுக்கு இப்படின்னா நம்மளுக்கு வராது. ஆண்டவரோட பிள்ளைகளாக இருக்கும்போது அப்படி இருந்தால் அந்த அக்கிரம சிந்தையும் இருக்கக்கூடாது, ராங் மோட்டிவ்ஸ் இருக்கக்கூடாது. ரெண்டும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான், அது நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. மூணாவது இருக்கிறது மார்க் 11:25 அன்ஃபர்கிவ்னஸ். இப்போ நம்ம சுத்திகரித்து இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே மன்னிக்காத குணம், மற்றவங்க யாராவது என்ன செஞ்சது அவங்க மன்னிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வேதத்தில் எப்படி பார்க்கோம்? நீ உன் காணிக்கையை செலுத்த வரும்போது உன் சகோதரனுக்கு உன் பேரில் குற்றம் உண்டு என்று நீ நினைத்தால் நீ என்ன செய்யணும்? உன்னுடைய காணிக்கை செலுத்தாமல் போய் அவனை மன்னின்றார். அப்படின்னா என்னன்னா, அவர் மன்னிப்பு கேட்கணும்னு நம்ம காத்திருக்க வேண்டியதில்லை. நமக்கு நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும், தேவனுடைய மகிமை காணணும். அதனால் ஆண்டவரே நான் எல்லாரையும் ஆண்டவரே எனக்கு விரோதமாய் செய்தவர்களை மன்னிக்கணும். நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, ஃபர்கிவ்னஸ் வில் ஹெல்ப் யூ, இட் வில் ஹீல் யூ. இந்த மற்றவர்களை மன்னிக்கிறது முதலாவது நமக்கு தான் என்ன செய்து நன்மையை செய்கிறது. நாலாவது லேக் ஆஃப் கன்சர்ன் ஃபார் த புவர். ஏழை எளியவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவங்க மேலே ஒரு கருணை உள்ளவர்களாக இருக்கணும் இல்லையா? எத்தனையோ பேரை பார்க்குறோம் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற ஏழை எளியவர்கள் இடத்துல ஒரு அன்பாக பேசுறது, நம்மளால் முடிந்த காரியத்தை செய்கிறது. ப்ராவர்ப்ஸ் 21:13, நீதிமொழிகள் 21:13. அது கூட நம்ம ஜெபத்தை தடுக்குமா? ஐந்தாவது எது தடுக்கும்னா, நம்ம க்ளோஸாக இருக்கிறோம் பாருங்கள், நம்ம வீட்டில் யாராவது க்ளோஸாக இருக்கிறவங்கள நம்ம என்ன செய்கிறோம்? அநேக சமயத்தில் we take them for granted. நம்ம பிள்ளைங்களாக இருக்கலாம், நம்ம ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கலாம், இல்லை நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அல்ல வெளியில் என்ன செஞ்சிடறோம்? அவங்க தானே பரவாயில்ல, நம்ம எப்படியாவது இருக்கலான்ட்டு அவங்கள சரியான வழியில் நடத்தாமல் இருக்கலாம். இந்த இடத்துல இது ஸ்பௌஸை குறிக்குது. அது நம்ம எப்படி வச்சுக்கலாம்? நமக்கு க்ளோஸாக இருக்கிறோம். சில பேர் நமக்காக வேலை செய்வாங்க, நமக்காக எல்லாம் செய்வாங்க, நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கோவப்பட மாட்டோம், அதை அங்கீகாரம் கூட பண்ண மாட்டோம். ஒரு நல்ல வகையில் அவங்க சந்தோஷப்படுற வகையில் அவங்கள தேங்க் பண்ணி இருக்க மாட்டோம். இது கூட ஆண்டவர் சொல்கிறாரு ஜெபத்தை தடுக்கும். அதனால் அடுத்தது ஆறாவது வரும்போது லூக் 18:1 திருப்பி கேட்கும்போது பல சோர்வு வந்துடும். இதை தியானம் பண்ண அப்புறம்தான் நான் ஆண்டவர்கிட்ட தினந்தோறும் திருப்பி கேட்பதில் அந்த சோர்வு என் மனசில் இருந்தால் எனக்கு நீங்கி போச்சு. அதனால் ஆண்டவர்கிட்ட ஒரு தடவை கேட்டுட்டு விட்டுறக்கூடாது. அவர் நம்ம காத்துட்ருக்க வேண்டிய நேரம் வரும். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஹானா அவங்க காத்துட்ருக்குறாங்க இல்லையா? ஆண்டவருடைய தனக்கு ஒரு பிள்ளை வரணும்னு காத்துட்ருக்குறாங்க. ஆனால் பெனினால் என்ன செஞ்சாங்க? அவங்க ஒன்றும் காத்துட்டு இல்லை, அவங்களுக்கு குழந்தை பிறந்துடுது. இப்போ பெனினாளுடைய பிள்ளை யாருன்னு நமக்கு பேர் தெரியுமா? அன்னாளுக்கு பிறந்த பிள்ளையோட பேர் தெரியுமா?
நிச்சயமாக நம்ம எல்லாரும் சொல்லுவோம், அன்னாளுக்கு பிறந்த பிள்ளையோட பேர் சாமுவேல் தீர்க்கதரிசி. அவர் அவரோட பேரை மறக்க முடியாதுன்னு சொல்கிறோம். காரணம் என்ன? ஆண்டவர் சில வேளையில் காத்திருக்க வைக்கும்போது மகிமையான காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்வார். அதனால் அந்த பெர்சிஸ்டன்ட் ஆண்டவர் இடத்துல திரும்பி திரும்பி, ஆண்டவரே நான் எவ்வளோ வருஷமாக கேட்டுட்ருக்கிறேனே, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு கிடைக்கிறது எப்படி ஒரு சாமுவேல் அன்னாளுக்கு கிடைத்தது இன்றைக்கும் நம்ம மறக்க முடியாமல் இருக்குதோ, அதுபோல் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்வார். அதனால் திரும்ப திரும்ப கேட்கணும். 7வது நம்ம செய்ய வேண்டியது என்ன காரியம்னா விசுவாசம். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும், விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. மார்க்கு 11:24. நீங்கள் நினைக்கலாம் இந்த 7 காரியம் மறந்து போயிடும்ன்ட்டு. மறக்கவே மறக்காது. உங்களுக்கு 4 காரியம் இதில் நம்ம செய்யக்கூடாதது போட்டிருக்குது இல்லையா? 5 காரியம்னு கூட செய்யலாம். நம்ம எதை செய்யக்கூடாது? ஆண்டவரே, எனக்கு பொல்லாத சிந்தனை இருக்கக்கூடாது, பொல்லாத எண்ணம் கூட இருக்கக்கூடாது, ராங்காக மற்றவங்களுக்கு அது தவறான எந்த ஜபமும் இருக்கக்கூடாது, மன்னிக்காத ஜபம் இருக்கக்கூடாது, ஏழை எளியவர்களை என்ன செய்யணும்? கருணையோடு இருக்கணும். அடுத்தது நம்ம பார்க்குறது 5வது காரியத்தில் நம்மளோடு இணைஞ்சு இருக்கிறவங்கள we should not take them for granted. அடுத்தது, ஆண்டவரே நான் திரும்பி திரும்பி கேட்பேன், விசுவாசத்தோடு கேட்பேன்னு நம்ம ஜபத்தை தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ இதோடு நிறுத்தலாம். நம்ம அதை உங்கள் வாழ்க்கையில் இதை பழக்கப்படுத்த பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் முதல் பகுதியை பார்த்துட்டோம். நம்ம 2 பொருட்கள் இருக்கிறது, இந்த 2லும் என்ன இருக்கிறதுன்றதை பார்த்துட்டோம். என்னுடைய ஜெபத்திற்கு தடையாக இருப்பது 7. இதை அப்படியே உங்கள் மனசில் ஒரு பிக்சர் ஆட்டம் கொண்டு வந்துடுங்க. நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த வசனங்கள் மறந்துட்டாலும் உங்களுக்கு ஜெபிக்கும்போது இதற்காக ஆண்டவரிடத்தில் உங்களை சோதித்து பார்க்கிற நேரமாக இருக்கும். அப்போ என்ன நடந்துருச்சு? ஆடோரேஷன் பண்ணிட்டோம் ஆண்டவரை. அடுத்தது நம்மளை என்ன செஞ்சிட்டோம்? சோதித்தும் பார்த்துட்டோம். இப்போ கன்ஃபெஸ் பண்ணிட்டோம், ஆண்டவரே ஏதாவது இருக்கும் என்றால் இதில் நான் தப்பு செஞ்சுட்டேன், என்னை மன்னிங்கன்னு ஆண்டவர் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம எப்படி அடுத்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்டர் பண்ண போகிறோன்றதை அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யணும்? கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணணும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா பிதாவே, ஆண்டவரே, உம்முடைய ஆசரிப்பு கூடார ஜெபத்தில் நாங்கள் உலகத்தை விட்டு தனியாக பிரிந்து உம்முடைய வார்த்தையில் நாங்கள் மூழ்கி ஆண்டவரே உம்முடைய மகிமையை காணத்தக்கதாக நாங்கள் எங்களை ஜெபிக்க பழக்கப்படுத்தி கொள்ளும்போது நீர் உதவி செய்யுங்க சுவாமி. இந்த வகையில் நாங்கள் ஆழ்ந்த ஜெபத்தில் விஷுவலைஸ் பண்ணி நாங்களே எங்களை செல்ஃப் கைடு பண்ணும்போது எங்களுக்கு உதவி செய்யுங்க. இவ்வளவற்றையும் ஜெபத்தில் கொண்டு வந்து நாங்கள் ஜெபத்தில் பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம். ஆமேன்.